So welcome to Chandru Sevisata. Simplify பண்ணுவோம் இந்த சம்ம கவனிங்க. p square minus 10p plus 21 by p minus 7 into p square plus p minus 12 by p minus 3 whole square. கவனிங்க. ஸோ இங்கே p minus 7 இருக்கு கீழே மேலே இருக்கிறத ஈக்குவேஷனை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஸோ 21 லாஸ்ட்டில் இருக்கிற 21 எடுத்துக்குவோம். இங்கே 10 வரணும் எப்படின்னு பாருங்கள். 7 3 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 3s are 21. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் சென்ட்ரலுக்குலாம் -10 வரணும். அப்போ இதுக்கும் மைனஸ் சைன் இதுக்கும் மைனஸ் சைன். சென்டரில் ஒரு மைனஸ் மட்டும்னாலே வர ரெண்டு ஃபேக்டருக்கு நம்ம மைனஸ் போட்டுக்கலாம். அப்போ -7 -3 ஆட் பண்ணுங்கள். சென்ட்ரலுக்கு -10 வந்து போச்சா. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 7 3s are 21 வரணும். ஓகே, இப்போ இது இருக்கிறது எடுத்து இந்த ஃபேக்டர் எடுத்து எதிர்பார்க்க p - 7 இன்ட்டு p - 3 எடுத்து எழுதிட்டுனா ரெண்டுத்தையும் கீழே ஆல்ரெடி p - 7 multiply p square plus p 12 minus 12 இது நம்ம 12 எடுத்துக்கிறேன். 4 3s are 12 இங்க 1 இருக்கு இல்லையா. p இருந்தாலும் இங்க 1 இருக்குதா. அப்போ ஒரு p இருக்கு இல்லையா. அப்போ என்ன இருக்கு ப்ளஸ் இருக்கு. ஸோ இதுக்கு ப்ளஸ்ஸும் இதுக்கு மைனஸ் போல ப்ளஸ் 4ல் -3 போச்சுன்னா 1 + 1 அப்போ ப்ளஸ் 1p வந்துருச்சா. ஸோ அப்போ அது இருக்கிற இடத்துல p + 4 p - 3 p + 4 p - 3 by p - 3 whole square. இப்போ எதாவது கேன்சல் பண்ண முடியுமா பாருங்க. இந்த p - 7 மேலே இருக்கிற p - 7 கேன்சல். ஸோ இங்கே ஒரு p - 3 இருக்குது. இங்கே ஒரு ஸ்கொயர் போச்சுன்னா மீதி 1 இருக்குது. அப்போ இங்கே ஒரு p - 3 இருக்குது. இங்கே ஒரு p - 3 மீதி என்ன இருக்கு மேலே p + 4 மட்டும்தான் மேலே இருக்குது. கீழே 1 தான் இருக்குது இல்லையா. ஸோ இது அப்படியே நீங்கள் கீழே டினாமினேட்டரில் 1 இல்லை p + 4 இஸ் த இதனுடைய ஆன்சர். சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.